ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2ல ராகு, 8ல கேது இருந்தாரு உங்க ஜாதகத்துல அப்படின்னாக்கா, அந்த ஜாதகருக்கு 2ல இருக்கிற ராகு ஆசைகள் அதிகமா தூண்டுவாரு. அப்ப அவங்களுக்கு நிறைய ஆசைகள தூண்டுறதுனால, நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது நிறைய இருக்கும். அவங்க பேசுறதே ஒரு அலங்கார பேச்சா இருக்கும். இந்த வாய்ப்பந்தல் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களால முடியாதத கூட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஆனா, அவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல ஏதாவது பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு குடுக்குறதோ செய்யக்கூடாது. ஏன்னா, இந்த மாரியெல்லாம் பண்ணாங்கன்னா, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனைகள உருவாக்கும். 8ல இருக்கிற கேது அவமானத்த உண்டாக்கக்கூடியவர். அப்ப இந்த மாரி அவங்களோட வார்த்தைகள்னால அவமானம் உண்டாகும். அடுத்தது பார்த்தோம்னா, அந்த 8ல உள்ள கேது ஒரு மறைமுக சம்பாத்தியம் அப்படின்ற மாரி, ஆ இல்லீகல் ஆ ல அவங்க சம்பாதிக்கிற மாரி ஒரு நிலைமைய உருவாக்குவாரு. அப்ப அதனாலயும் அவமானம் வரும். சிறைச்சாலை போற மாதிரியான நிலைமைகள குடுப்பாரு. இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்றது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு திருமணத்தம்போது ஜாதகம் பார்க்குறப்பவே, இவங்களுக்கு பொருத்தமான துணைய தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னாக்கா, குடும்ப வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. நன்றி.